இன்னைக்கு 77வது கிளாஸ்ல வாவ் ட்ரெண்ட்ஸ் லோகோ நம்ம கிரியேட் பண்ண போறோம். WOW இந்த ஃபாண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போறோம். W கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணா போதும். அப்புறம் இந்த O வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. W வந்து இங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நாம பாலிகான் டூல் எடுத்து ஆர்ட்போர்ட் மேல கிளிக் பண்ணுங்க. சைஸ் 3 என்டர் பண்ணி ஓகே பண்ணுங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல போய் டிரான்ஸ்ஃபார்ம் செக்ஷன்ல ஃபிளிப் வெர்டிக்கலி பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரைட் சைடுக்கு W ஷேப்ல வர்ற மாதிரி இதை நாம பொசிஷன் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஃபில் நன் பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இதை அப்படியே மேலே ஒரு காப்பி கொண்டு போகலாம். ஓகே, பர்ஃபெக்டா பொசிஷன் ஆயிருக்கு. ப்ரிவ்யூ மோடுக்கு வந்து இது ரெண்டும் செலக்ட் பண்ணி இந்த டபிள்யூவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த யூனிட் எல்லாம் டிலீட் பண்ணிடலாம். ஷேப் பில்டர் எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் M பிரஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்சருக்கு கீழே பிளஸ் சின்ன இருக்கு, இதுதான் நமக்கு தேவை. இப்படி ஒரு ஸ்ட்ரோக்கை டிரா பண்ணுங்க. இது யுனைட் ஆயிடும். இங்க வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி வேண்டாத ஷேப்புகளை டிலீட் பண்ணிடு. இதை வெளியில கொண்டு வந்து இங்க பாருங்க, அன்வான்ட் டெப்ரிஸ் இருக்கு, அதை டிலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த O கேரக்டரை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணி இங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாக் ஆயிருக்கணும். இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட்டை வந்து ரவுண்டா பண்ணிக்கலாம். அதாவது 40.227 இருக்கு, 40 பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம O கிரியேட் பண்ணும்போது சைஸ் நமக்கு தேவைப்படும். ஆகையினால எலிப்ஸ் டூல் எடுத்து ஆர்ட் மேல கிளிக் பண்ணி 40/40 அப்படின்னு செட் பண்ணுங்க. விட்த் அண்ட் ஹைட் ரெண்டும் செலக்ட் பண்ணி டாப்புக்கு அலைன் பண்ணிக்கலாம். இந்த O கேரக்டர் அதாவது சர்க்கிளை இந்த மாதிரி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட்ல கொண்டு வாங்க. இந்த W செலக்ட் பண்ணி இப்படி ரைட் சைடுக்கு ஒரு காப்பி கொண்டு போங்க. இப்போ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி காப்பி, பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், கண்ட்ரோல் F. பாருங்க, ஒரு காப்பி ஆயிருக்கு. அதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளுக்கு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி பாத்ஃபைண்டருக்கு வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ரிங் மாதிரி ஆயிடும். ஓகே, இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த கேப்பு பாருங்க, இந்த கேப்பு அப்புறம் இந்த கேப்பு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்று, நீங்க இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி W ரெண்டையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் G. அப்புறம் இந்த எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம். அல்லது இது மூணையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அலைன் பேனலுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஐக்கன் மேல கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்சம் மூவ் ஆகி இந்த ஸ்பேஸும் யூனிஃபார்மா ஜியோமெட்ரிக்கல் இருக்கும். மூணையும் செலக்ட் பண்ணி பாத்ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ டிராப்பரை வச்சு இங்க இந்த கலரை சாம்பிள் பண்ணோம்னா இந்த கலர் இங்க ஃபில் ஆயிடும். ஸோ இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா இருக்கு. இது கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன், ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி. இப்போ லாஸ்ட்ல இதுக்கு டிராப் ஷேடோ கொடுக்கணும். எஃபெக்ட்டுக்கு வரலாம். 3D அண்ட் மெட்டீரியல்ஸ், 3D கிளாசிக். இந்த சப் மெனு இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரூட் அண்ட் பெவல், அது மேல கிளிக் பண்ணுங்க. இந்த விண்டோ அப்பியர் ஆன உடனே எக்ஸ் ஒய் ஜி ஆக்சிஸ் என்ன இருக்கோ அதை நாம 0 பண்ணிடலாம். 0 0 0. ஆனா இந்த பர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாருங்க, அந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து 160 டிகிரி ஃபுல் த்ராட்டில் கொடுத்துடலாம். இங்க வந்து எக்ஸ்ட்ரூட் டெப்த்னு இருக்கு பாருங்க, அதை வந்து ஒரு 300க்கு கொடுக்கலாம். இதை நான் காமிக்கிறேன் ஏன் 300 கொடுக்கணும்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ரீஎடிட் பண்ணோம்னா இங்க அப்பியரன்ஸ் பேனலுக்கு வந்து இந்த லிங்க் மேல கிளிக் பண்ணுங்க. இது வேணா நீங்க என்ன வேணா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மேனுவலா கூட இப்படி பண்ணலாம். இந்த பின் ஹோல் இருக்கு பாருங்க, இந்த ஓக்கு நடுவில் பின் ஹோல் இருக்கு, அது கொஞ்சம் கிளியரா தெரியணும். ஆகையினால நான் இதை 300க்கு எடுத்தேன். அப்போ இந்த பின் ஹோல் கிளாரிட்டி இருக்கு, ஓகே பண்ணலாம். இப்போ ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த டிராப் ஷேடோ வந்து ப்ரௌன்ல இருக்கு, இதை நாம பிளாக்குக்கு மாற்றணும். இது ஆஸ் இட் இஸ் ஒரு 3D கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும், அதை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு போய் எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் இது ஒரு குரூப்ல இருக்கும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் G செவரல் டைம்ஸ் பண்ணிட்டு இந்த WOW மூணையும் செலக்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி பாத்ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை கட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் எக்ஸ். இந்த ஷேடோ இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதையும் யுனைட் பண்ணிக்கலாம். இங்க வந்து இது கலர் மாத்திக்கலாம் பிளாக்குக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறோமே அந்த கேரக்டரை பேஸ்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் எஃப் பண்ணலாம். அது வந்து எக்ஸாக்ட் பொசிஷன்ல பேஸ்ட் ஆகும். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணிட்டு ரீசைஸ் பண்ணி பேஜுக்கு அலைன் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.